ஏன் அன்றைக்கு கொரிந்து சபைக்கு இந்த காரியங்களை அவர் சொன்னார் என்று 2-3 வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். என்ன நோக்கம், அதனுடைய பர்பஸ் என்ன? What is the purpose of preaching about this Eucharist among Corinthian church members? The first purpose is, வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். You just show the death of the Lord Jesus Christ. அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். இந்த பரிசுத்த பந்தியிலே நீங்கள் பங்கு கொள்ளும் போது கிறிஸ்துவனுடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும் போது கிறிஸ்துவனுடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். என்ன மரணத்தை தெரிவிக்கிறதுன்னா என்ன? ஒரு பெரிய கேள்வி. மரணத்தை தெரிவிக்கிறதுன்னா என்ன? அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னதாக இயேசு இந்த உலகத்திலே வந்து மனிதனாய் அவதரித்து பாவிகளுக்காக தன்னுடைய உயிரை விட்டு அவர் இரத்தம் சிந்தி மரித்தபடியினால என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்திலே நடந்தது அதை நீங்கள் தெரிவிக்கிறீர்களே. You are just remembering all the above things when you are coming and attending this Eucharist. When you are coming and partaking this Holy Communion, you are just remembering the death of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்களே. மரணத்தை தெரிவித்து நமக்கு என்ன ஐயா கிடைக்கும்? கேள்வி எழும்பலாம். அருமையானவர்களே, அவருடைய மரணத்தினாலே நமக்கு அநேகம் ஆசீர்வாதங்கள். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நல்ல அருமையான வார்த்தை. நல்ல, இதை நீங்க யாரும் மறக்கவே முடியாது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு உண்டாயிருக்கிறதே. மரணத்தை நினைவு கூறும்போது இதை நம்ம நினைவு கூறாமல் இருக்கவே முடியாது. ஒரு காலத்துல பாவத்துல ஜீவித்தோம், பாவத்தின் அந்தகாரத்தில் இருந்தோ, பாவ கேடுகளுக்கு அடிமைகளா இருந்தோ, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே ஒரு விலையேற பெற்ற மீட்பு நமக்கு வந்திருக்கிறபடியினால இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணி இந்த திருச்சபையிலே அங்கத்தினராக இருக்கிறோமே. திருச்சபையிலே ஆண்டவர் நம்மை தூணாய் வைத்திருக்கிறாரே, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இந்த கிறிஸ்துவனுடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படியாய் நம்மை வைத்திருக்கிறாரே. அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டாமோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பு நமக்குள்ளே வந்திருக்கிறதே. அதுதான் மரணத்தை நினைவு கூறுகிறது. மரணத்தை நினைவு கூறுகிறது. இந்த மரணத்தை பற்றி நம்ம மற்றவர்களிடத்தில் சொல்றது உண்டா? எத்தனை பேர் சொல்கிறோம்? காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுறது உண்டா? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள், நம்முடைய பிள்ளைகள்கிட்ட, நம்முடைய கிளாஸ்மேட்ஸ்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணுறது உண்டா? கட்டாயம் நம்ம சொல்லணும். நம்ம வீடுகளில் எல்லாம் மீன் விற்க வருவாங்களே, வெஜிடபிள் விற்க வருவாங்களே, இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மரணத்தினுடைய ரகசியம் என்ன நம்ம சொல்கிறது உண்டா? அவருடைய இரத்தம் எதையெல்லாம் செய்கிறது, இரத்தத்தினால் என்னென்ன பரிகாரங்கள் உண்டு எல்லாம் நம்ம சொல்கிறது உண்டா? அருமையானவர்களே, நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் இந்த எபேசு சபைக்கு நிருபம் எழுதும்போது சொல்லுகிறார். அவருடைய மீட்பு இவருக்குள் நமக்கு வந்திருக்கிறது. இன்னும் வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு
மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது பாவங்களை மன்னித்து விட்டார், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார், நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றிவிட்டார். அவருடைய திருச்சபையிலே நம்மை ஒரு தூணாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த பந்தியிலே பங்கு கொள்ளும்படியாய் அழைத்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் கொண்டு சிந்தித்து பாருங்களேன். பாவம் கொடியதாயிருக்கிறது. பாவத்தை பால் போல ஜனங்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள், பருகி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு காலையிலே தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொண்ட அதே சுபாவத்தில் இருக்கிறோமா? மீண்டும் மீண்டும் போய் பாவத்தில் விழுந்து விடுகிறோமா? வாலிப பிள்ளைகளுக்கு யூத் மீட்டிங் நடத்துவோம். என்னுடைய மகனும் யூத் மீட்டிங்கில் பிரசங்கிப்பார், நல்ல ஊழியம் செய்யக்கூடியவர். நாங்கள் சமீபத்தில் சர்ச்சில் ஒரு யூத் ஃபெலோஷிப் நடத்தினோம். அநேகம் பிள்ளைகள் வந்திருந்தாங்க. கடைசியில் ஒரு பிள்ளை எழுதி கொடுத்துருக்கிற, ஒரு பிள்ளை இல்லை, ஏகதேசம் 20% பிள்ளைகள் எழுதி கொடுத்துருக்க வார்த்தைகள் என்னன்னா, நாங்கள் என்ஜினியரிங் முடித்திருக்கிறோம், ஒரு நல்ல சர்ச்சில் அட்டென்ட் பண்ணுகிறோம், அதே நேரத்தில் ஒரு இந்து பையனை லவ் பண்ணுற, அவனை கல்யாணம் பண்ணலாமா? பிரியமானவர்களே, சுமார் 15-20 பிள்ளைகள் இதே கேள்வி எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், ஆலயத்திற்கு செல்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் விழுந்து இருக்கிறேன், நான் அவனை திருமணம் பண்ணலாமா? பாவம், பாவத்தினுடைய பலன் நரகம். அநேக பிள்ளைகள் இன்றைக்கு பாவத்திற்குள்ளே விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு இது பாவம் என்று தெரியவில்லை. They don't acknowledge that they are living in sinful life. பாவமான வாழ்க்கையிலே விழுந்து பாவத்துக்குள்ளே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இது புரியவில்லை. சர்ச்சில் வந்தால் நல்ல கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டீஸ், பைபிள் ஸ்டடியில் இருப்பாங்க, எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க, பாடல் ஆராதனையில் இருப்பாங்க, everything they do, but the same time they are living in sin, they are living with sin. ஆண்டவர் கேட்கிறாரே, அவருடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது, அவருடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை பாவத்துக்குள்ளே இருக்கிறது, எப்படி நீ இதிலே பங்கு கொள்ள முடியும்? அருமையானவர்களே, ஒரு கேள்வியோடு இந்த நாளிலே கடந்து செல்லணும். கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில் வந்திருக்கிறோமே, பரிசுத்த பந்தியை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது.